சென்னையில 2015ல வந்த ஃப்ளட் நம்ம எல்லாருக்குமே நினைவுல இருக்கும். ஏன்னா இது ஹிஸ்டரியிலேயே அழிக்க முடியாத ஒரு பெரிய டிசாஸ்டரா சென்னைக்கு இருந்திருக்கு. ஆனா இந்த வெள்ளமானது வரப்போகுது அப்படின்னு பல வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு பெண் கணிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயஸ்ரீ வெங்கடேஷன். சிறு வயதுல இவங்க ஆந்திராவின் ராஜமுந்திரி அப்படின்ற ஒரு பகுதியில வாழ்ந்து வந்தாங்க. அவங்க சிறுமியா இருக்கும் போது கோதாவரி ஆற்றை பார்த்து வளர்ந்து வந்த இவங்க ஆற்றினுடைய நிறம் மாறுவதை வச்சே வெள்ளம் வரப்போகுதா இல்லையா அப்படின்னு கணிக்கிறவங்க. அவங்களுக்கு இயற்கையின் மீது கொண்ட காதலும் ஈடுபாடும் அவங்கள ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட், அதாவது சுற்றுச்சூழல் விஞ்ஞானியா மாத்துச்சு. வெளிநாடு போக பல வாய்ப்புகள் இருந்தும் நம்ம நாட்டுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு அவங்க அப்பா சொன்ன ஒரே வார்த்தைக்காக சென்னை வந்திருக்காங்க. 2000ல கேர் எர்த் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு என்ஜிஓவை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. யாருமே கண்டுக்காத சதுப்பு நிலங்களுக்காக இவங்க போராடுறாங்க. அப்ப பல பேரும் கேட்டாங்க, இது வெறும் சதுப்பு நிலம் தானே, இதுக்காக நீங்க எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ஜெயஸ்ரீ சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சதுப்பு நிலங்கள் தான் நம்மள வெள்ளத்துல இருந்து காப்பாத்த போகுது, அதே சமயத்துல வறட்சியும் குறைக்க போகுது அப்படின்னு. இவங்களுடைய ரிசர்ச் தான் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சென்னைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உலகுக்கே காட்டுச்சு. 2015ஆம் ஆண்டு வெள்ளம் வந்ததுக்கு பிறகுதான் இவங்களுடைய எச்சரிக்கை எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்டும் பப்ளிக்கும் சேர்ந்து சதுப்பு நிலங்களை பாதுகாக்க தொடங்கியிருக்காங்க. இப்போ ஜெயஸ்ரீ அவர்களுடைய இந்த கேர் எர்த் ட்ரஸ்ட் 44க்கும் மேற்பட்ட வெட்லாண்ட்ஸை மீட்டெடுத்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான உயிரினங்களை காப்பாத்திருக்காங்க. அதே போல பல இளம் பெண்கள் இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு என்விரான்மெண்டலிஸ்டா ஆகணும் அப்படின்னு முன் வந்திருக்காங்க. இவங்களுடைய இந்த இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்க்கு அப்புறம் 2025ல அவங்களுக்கு ராம்சன் வெட்லாண்ட் வைஸ் யூஸ் அவார்ட் கிடைச்சிருக்கு. அதுவும் இந்த கேடர்ல அவார்ட் வாங்கின ஃபர்ஸ்ட் இந்தியன் அப்படின்ற பெருமையை ஜெயஸ்ரீ வெங்கடேஷன் பெற்றிருக்காங்க. நகரத்தை மாத்த சில சமயங்கள்ல ஒரே ஒரு குரல் போதும் அப்படின்றத ஜெயஸ்ரீ வெங்கடேஷன் அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. இது இயற்கைக்காக அவளின் குரல்.